புதிய பெனியல் கிறிஸ்து சபை வழங்கும் பலத்தின் மேல் பலம் நேரம். தேவ செய்தி பேராயர் யோபு அவர்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த பலத்தின் மேல் பலம் என்கிற நிகழ்ச்சி மூலியமாய் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளுக்குரிய தேவ செய்தியின் தலைப்பு என்ன தெரியுங்களா? நம்பிக்கையில் உறுதியாயிருங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் கர்த்தரை நம்புகிற காரியத்துல நாம் உறுதியாக இருக்க வேண்டும். இன்றைக்கு ஒரு சில ஆட்கள் கர்த்தரை நம்புறேன்னு சொல்லுவாங்க, பட் ஆனால உறுதியா இருக்க மாட்டாங்க. ஆனா ஒரு சில ஆட்கள் கர்த்தர் மேல் வைத்திருக்க நம்பிக்கை ஒருபோதும் அது அசையாது, அது உறுதியா இருக்கும். அதனால்தான் இன்றைக்கு இந்த செய்தியின் தலைப்பு நம்பிக்கையிலே உறுதியா இருங்கள் என்று சொல்லி இந்த செய்தியை தலைப்பை வைத்திருக்கிறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில நீங்க சோர்ந்து போகாமல் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சங்கீதக்காரன் சொல்வது போல நீங்களும் எல்லா சூழ்நிலும் கர்த்தர் எல்லாவற்றையும் எனக்கு செய்வார் என்ற அந்த நம்பிக்கையில நீங்க உறுதியா இருங்க. உங்க நம்பிக்கைய உறுதியா வைப்பதற்கு, உறுதியா இருப்பதற்கு அந்த நம்பிக்கைக்கான காரியங்களை நீங்க செயல்படுத்துங்க. நீங்க செயல்படுத்தும் போதுதான் அந்த நம்பிக்கை உங்களுக்கு உறுதியா இருக்கும். என்ன நெருக்கம் வந்தாலும், என்ன துன்பம் கஷ்டம் வந்தாலும் கர்த்தர் இருக்கிறார், அவர் பார்த்து கொள்வார், அவர் செய்வார் என்கிற அந்த நம்பிக்கையில இருங்க. அந்த நம்பிக்கையில உறுதியாவும் நீங்க இருங்க. நீங்க நம்பிக்கையா இருக்கும் போதுதான் அந்த நம்பிக்கையில நீங்க உறுதியா இருக்கக்கூடாதபடிக்கு சூழ்நிலைகள் வரும். ஆனாலும் நீங்க அந்த சூழ்நிலை பார்க்காம நீங்க கர்த்தர் மேல் வைத்திருக்க நம்பிக்கை உங்க வாழ்க்கையில அது உறுதியா இருக்கணும். எதற்காகவும் உங்க நம்பிக்கையே நீங்க விட்டுடக்கூடாது. நம்பிக்கையை விட்டுட்டோமானா நம்ம வாழ்க்கை அசை போட்ட காற்றுல நாணல் அசைகிறத போல அசைந்து விடும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்க கர்த்தருடைய காரியத்துல கர்த்தர் மேல் வைத்திருக்க நம்பிக்கையில நீங்க உறுதியா இருங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 125 சங்கீதம் 1வது வசனம். இந்த வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்க. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாம நிலைத்திருக்கும் சீயோன் பர்வத்தை போல் இருப்பார்கள். பாருங்க, இந்த சங்கீதக்காரன் தன்னோட சங்கீதத்தை சொல்கிறான், கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வத்தை போல இருப்பாங்களாம். பாருங்க, சீயோன் பர்வதம், பர்வதம் சொன்னா மலை என்று சொல்லி அர்த்தம். சீயோன் பர்வதம் போல் இருப்பார்கள் என்று சொல்லப்படுது. சீயோன் சொன்னா மகாராஜாவின் நகரம். எருசலேமில் 4 பக்கம் சூழ்ந்த மலையில் ஒரு மலை சீயோன் மலை. அது மாத்திரமல்ல, அது விசேஷமான ஒரு இடம் என்று சொல்லப்படுகிறது. அங்குதான் தேவ ஆலயம் இருக்கிறது என்று சொல்லி வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நல்ல கவனிங்க. கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை எப்படி இருக்கணுமா? என்றென்றைக்கும், ஏதோ ஒரு நாளைக்கு அல்ல, லாங் லைஃப், என்றென்றைக்குமே அவர் மேல நம்பிக்கை நம்ம வைக்கணுமா? அது என்றென்றைக்கும் நம்பிக்கை எப்படி இருக்குன்னா, அசையாம நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதம் போல. மலையெல்லாம் பார்த்துருக்குறோம். எங்க பார்த்தாலும் நம்ம தேசத்துல மலைகள் நிறைய இருக்குது. நான் இப்போது தமிழ்நாடு முழுவதும் சென்று ஊழியத்தை செய்து கொண்டு கொண்டிருக்கிறேன். நான் அப்படி டிராவல் பண்ணி போகும்போது நிறைய மலை உள்ள பகுதிகளை பார்ப்பது உண்டு. அழகழகான மலைகள் இருக்கும். அந்த மலைகள்லாம் பார்த்தா உறுதியா அழகா இருக்கும். அது எத்தனையோ தலைமுறைகளை பார்த்துருக்கோம் அந்த மலை. கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இப்போ இந்த பூமி அதிர்ச்சி வருகிறது. பூமி அதிர்ச்சி வரும்போது கட்டடம் எல்லாம் குலுங்குகிறது, மற்றும் எல்லாமே ஆடி அசைக்க விடுகிறது. ஆனா என்றைக்காவது பூமி அதிர்ச்சியில மலை குலுங்கினது, மலை அசைந்தது என்று சொல்லி நம்ம கேட்டிருக்கோமா, பார்த்துருக்கோமா? இது வரைக்கும் எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் பார்த்ததில்லை. ஒருவேளை நீங்க பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரியல. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு என் பிறந்த நாள்ல இருந்து இது நாள் வரைக்கும் மலை பூமி வச்சு வரும்போது மலை அசைந்தது, மலை இப்படியாச்சு அப்படியாச்சு விழுந்துச்சு நொறுங்கிச்சுன்னா கேட்டதே இல்லை. ஏன்னா மலை என்பது என்றென்றைக்கும்
அது அசையாமல் அது உறுதியா இருக்குமா. அதே போலதான் கர்த்தர் மேல் நாம் வைக்கிற நம்பிக்கை என்றென்றைக்கும், நமக்கு வயதாகிற வரையிலும் கூட நாம் நம்பிக்கையை இழந்துடக்கூடாது. கர்த்தர் மேல் வைத்திருக்க நம்பிக்கை என்றென்றைக்கு அசையாமல் உறுதியா இருக்கணுமா. கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். அப்படி இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க சீயோன் பர்வத்தை போல இருப்பாங்க. சீயோன் பர்வதம் இன்னைக்கு உலக நாடுகளே போற்றி பார்க்கக்கூடிய, வணங்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். அதே போலதாங்க கர்த்தர் மேல் நம்பிக்கை யாரெல்லாம் வைக்கிறாங்களோ, எல்லா சூழ்நிலை உறுதியா இருக்கிறாங்களோ, அவங்க எல்லாம் ஆண்டவர் சீயோன் பர்வத்தை போல வைக்கிறாராம். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, பரிசுத்த வேதாகமத்துல ஒரு 2 நபர்களை உங்களுக்கு நான் சுட்டி காட்டி உங்களுக்காக ஜெபிக்க இருக்கிறேன். அதாவது ரூத்தின் சரித்திர புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரத்தை உங்களுக்கு நான் வாசிக்க போறேன். ரூத்தின் சரித்திர புஸ்தகம். அதுல பாத்தீங்கன்னா, இங்க நகோமி என்கிற ஒரு ஸ்திரியை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பாத்தீங்கன்னா, நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில தேசத்திலே ஒரு பஞ்சம் உண்டாச்சாம். பஞ்சம் உண்டான தேசம் எது என்று சொல்லி பார்த்தா பெத்லெகேம் என்று சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். பெத்லெகேமிலே ஒரு பஞ்சம் உண்டானது. ரூத்தின் சரித்திர புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1 பார்க்கும்போது, அவங்க நகோமி, அவங்க கணவன் எலிமெலெக் எல்லாருமே அங்க இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, அங்க மிகப்பெரிய ஒரு பஞ்சம் அங்க உண்டாச்சாம். அந்த பஞ்சம் வரும்போது இந்த நகோமி, அவங்க கணவன், அவங்க பிள்ளைங்க என்ன பண்ணாங்கன்னா, இங்க நம்ம இருக்க வேண்டாம், நம்ம வேற தேசத்துக்கு போய் வாழணும்னு சொல்லி இருந்த சொத்து பத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு தூரமா இருக்கிற மோவாப் தேசத்துக்கு போய் அங்க அவங்க வாழ்ந்தாங்க. நல்லா பாருங்க, பெத்லெகேமே என்று சொன்னா அப்பத்தின் வீடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அப்பத்தின் வீடு என்று சொல்லுகிற இடத்துல எப்படி பஞ்சம் வரும்? ஆனா இங்க பஞ்சம் வந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பஞ்சம் வந்தது, ஆனா தேவன் ஜனங்களுக்கு கைவிட்டார் என்று அங்க இல்லையே. கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். இவங்க பார்த்தாங்க, இங்க இருந்தா வாழ முடியாதுன்னு சொல்லி எல்லாரும் மோவாப் தேசத்துக்கு போய் அங்க இருந்தாங்க. அங்க கொஞ்ச நாள் வாழ்ந்தாங்க. அங்க நகோமி தன் 2 மகன்களுக்கு அந்த ஊரார் பெண்களை பார்த்து திருமணம் செய்து வைத்தாங்க. கொஞ்ச நாள் கழித்து நகோமியுடைய கணவர் இறந்து விட்டார். இன்னும் சில வருஷங்கள் கழித்து இவங்க 2 மகன்களும் மரித்து விட்டார்கள். இப்போ நகோமி விதவை, இந்த 2 மருமகளும் இருக்காங்க, அவங்க 2 பேரும் விதவைகள். பாருங்க, கர்த்தர் நாம ஸ்தோத்திரம். 2 பேரும் பார்த்தா 3 பேரும் விதவைகள். இப்போது பார்த்தா இந்த நகோமி 2 மருமகளும் கூப்பிட்டு அவங்க சொல்றாங்க, அம்மா நீங்க உங்க தாய் வீட்டுக்கு போயிடுங்க, இனிமே எனக்கு திருமணம் ஆகி ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து நான் உங்களுக்கு கொடுப்பது இது சாத்தியம் இல்லை, நீங்க போயிட்டு சொல்லும் போது அங்க பாருங்க, அங்க சொல்லும் போது அங்க 2 பேரும் சேர்ந்து அங்க அழுறாங்க. அப்போது பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற இன்னொரு மகள் ஓர்பால் என்றவள் மாமியாரை முத்தமிட்டு அவ போய்விடுகிறார். போய்விட்ட பிறகு பாருங்க, இப்போ இங்க ரூத்ன்ற ஒருத்தி மாத்திரம் இருக்கிறான். இந்த ரூத்தை பார்த்து கேட்கிற, நீ போலையா அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு ரூத்து அந்த அம்மா சொல்றாங்க, 1 ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16 வசனத்துல, அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட கூட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் அப்படி என்று இந்த அம்மா சொல்றாங்க. கவனிங்க, அதாவது தேவனே வழிபட்ட இந்த நகோமிக்கு தேவன் மேல் நம்பிக்கை இல்லை. பஞ்சம் வந்து விட்டது தெரிஞ்ச உடனே போய்விட்டாங்க வேற நாட்டுக்கு, வேற தேசத்துக்கு. இந்த அம்மா என்ன பண்ணிருக்கணும்? இது அப்பத்தின் வீடு, தேவன் கைவிடாத ஒரு இடம். இங்க பஞ்சம் வந்தா என்ன, தேவன் எப்படி நம்மளை வாழ வைப்பார் என்ற உறுதியான நம்பிக்கை உங்களுக்கு இருந்திருக்கணும். ஆனா இந்த அம்மா நம்பிக்கை இழந்துட்டு போயிட்டாங்க. போய் அங்க எல்லாவற்றையும் இழந்துட்டாங்க. இப்போது இந்த ரூத் சொல்றா, நீயும் தாய் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லும் போது ரூத் சொல்றா, நான் போக மாட்டேன், இனி என்னை விட்டு போன்னு சொல்றதுக்கு எந்த வார்த்தை நீங்க பேச வேண்டாம் சொல்லிட்டு சொல்றாங்க, நீங்க போகும் இடத்துக்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்துக்கு நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் சொல்லி கடைசியா சொல்றாங்க, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றாங்க இந்த ரூத். பாருங்க, மோவாப் தேசத்தாலான இந்த ரூத்து அவங்க வழிபட்டிருந்த அந்த தெய்வத்தை விட்டுட்டு இப்ப நகோமி வழிபட்ட இஸ்ரவேல் தேவனே என் தேவன் என்று அவங்க சொல்றாங்க.
அப்ப இஸ்ரவேல் தேவன் மேல இவங்க நம்பிக்கை வைத்தாங்க. கர்த்தநாம ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் தேவன் மேல் நம்பிக்கை வைத்தவங்க வெட்கப்பட்டு போனதில்லை. ஆனா ஆக்சுவலி நகோமி தான் இந்த நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும். ஆனா இந்த அம்மா உறுதியாவும் இல்லை, அசந்து போயிட்டாங்க, எல்லாமே அவங்களோட கைவிட்டு போயிடுச்சு. ஆனால் பாருங்க, இப்போ இந்த நகோமி ஒரு செய்தி கேள்விப்படுறான். எல்லாத்தையும் இழந்து தனித்திருக்கும் போது தேவன் தம்முடைய ஜனங்களை சந்தித்து ஆகாரம் அருளினார் என்று சொல்லி. நல்ல கவனிங்க. அப்பனா அந்த பெத்லகேமில் ஜனங்க இருந்திருக்காங்க, பஞ்சம் வந்தது. ஆனா அந்த தேசத்தை விட்டு யாரும் போல, அங்க சிலர் இருந்திருக்கிறாங்க. இருந்தவங்களை ஆண்டவர் மறுபடியும் சந்தித்து அவங்களுக்கு ஆகாரம் கொடுத்தாராம். அப்ப அவங்களுக்கு எல்லாம் ஏன் போல சொல்லி பார்த்தா, அவங்க தேவன் மேல் நம்பிக்கை இருந்தாங்க. இது தேவனுடைய வீடு, இது தேவனுடைய இடம், இது அப்பத்தின் வீடு, இங்க பஞ்சம் வந்தாலும் தேவன் கைவிட மாட்டார் நம்பிக்கையில இருந்தாங்க. அந்த நம்பிக்கை நிறைவேறிச்சு. இப்ப அந்த செய்தியை நகோமி கேட்கிறான். கர்த்தநாம ஸ்தோத்திரம். இந்த அம்மாவும் அங்கே இருந்திருக்கலாம், இருந்து அங்க வெயிட் பண்ணி கர்த்தர் ஆசை பெற்றிருக்கலாம். ஆனா இந்த அம்மாவுக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் இப்ப இவ்வளவு மருமகள் ரூத்துக்கு ஒரு நம்பிக்கை வருகிறது. இல்ல, உம்முடைய தேவன் என் தேவன், உங்களுடைய தேவன் தான் என் தேவன் இனிமே சொல்லி நல்ல பாரு. இருவரும் இப்ப பெத்லகேம் நோக்கி வராங்க. பெத்லகேமை நோக்கி வருவதற்கு, மோவாப் தேசத்துக்கும் பெத்லகேமும் வருவதற்கு ஒரு வேத வல்லுநர் சொல்றாரு, கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர் தூரமாகுது. நல்லா பாருங்க, ஒரு 400 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர்னாலே அதிகத்தினு அவர் கணக்கு ஆகுது. 1000 கிலோமீட்டர்னா அந்த நாட்களில் பஸ் கிடையாது, எந்த ஒரு வாகனம் கிடையாது, மிருகங்கள் தான் வாகனமாக இருந்தது. ரூட்டு கிடையாது, லைட்டு கிடையாது. ஆனா இவங்க எத்தனை வருடங்கள் ஆச்சுன்னு தெரியல பெத்லகேம் வருவதுக்கு. 2 பெண்கள், அதுவும் விதவைகள், மூட்டை முச்சோட எங்கெல்லாம் நடந்தாங்களோ எங்கெல்லாம் வந்தாங்கன்னு தெரியல. ஆனா காடுகளை கடந்து, மலைகளை கடந்து, இருள்களை கடந்து இவங்க வந்திருக்க வேண்டும். இப்படி வரும்போதெல்லாம் ரூத்தின் நம்பிக்கை என்ன தெரியுமா? நான் இஸ்ரவேல் தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறேன், அந்த நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப்போன்னு சொல்லி அவ அந்த நம்பிக்கையில உறுதியா இருந்தாங்க. அந்த 1000 கிலோமீட்டர் கடந்து வந்தது அந்த அம்மாவுக்கு ஒரு தெரியாம இருந்திருக்கலாம். காரணம், தேவன் மேல் அந்த அம்மா வைத்த நம்பிக்கை. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம வாழ்க்கையில ஒரு மேடு பள்ளம் இருள் வந்து விட்டா உடனே நம்பிக்கை நமக்கு போய்விடும். ஆனா ரூத்து பாருங்க, அந்த மோவாப் தேசத்திலிருந்து பெத்லகேம் வருவதற்கு இவ்வளோ கிலோமீட்டர் தூரம், அதுல எத்தனை பகல் சென்றது, எத்தனை இரவு சென்றது, என்ன செய்தாருன்னு தெரியவில்லை. ஆனாலும் இந்த இஸ்ரவேல் தேவன் மேல் நம்பிக்கை வைத்து அவங்க வந்தாங்க. ரூத்தோடைய அந்த நம்பிக்கை உறுதியா இருந்தது. உடனே பாருங்க, வந்த உடனே அங்க நடந்த காரியம் தெரியுமா? அங்க இருக்க ஒரு வயல்ல போறாங்க, அங்க வேலை செய்யறாங்க, அங்க சிந்தி கிடக்கிற கதிர்களை பொறுக்க போறாங்க. அது தற்செயலா அது யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அது போவாசுடைய வயல் நிலமா இருக்குது. அந்த சங்கதியை கொண்டு போய் மாமியார் சொல்றா. மாமியார் அவள் அந்த போவாசை திருமணம் செய்து கொள்வதற்கு சில காரியங்களை அவ சொல்லி கொடுப்பதை பார்க்கிறோம். அதன்படியே அங்கே அது நடக்கிறது. நடந்த உடனே காரியம் என்ன தெரியுங்களா? கர்த்தர் நாமது ஸ்தோத்திரம். இப்போது போவாசுக்கும் ரூத்துக்கும் அங்க எல்லா பெரியவர்கள் முன்பாக ஒரு திருமணம் நடக்குது. பாருங்க, தன்னந்தனியாய் வந்தால், வெறும் கையாய் வந்தால், தேவன் நம்பிக்கை வைத்து வந்தால், இப்ப அந்த தேசத்தின் மகா பிரபுவாகிய நல்ல செல்வந்தனாகிய போவாசை அவர் திருமணம் செய்து கொள்வதை நம்ம பார்க்கிறோம். ரூத்தின் சரித்திர புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துல 13வது வசனத்தை வாசிக்கும் போது, போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினால், அவள் அவனுக்கு மனைவியானால், அவன் அவளிடத்தில் பிரவேசித்த போது அவள் கர்ப்பம் தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அனுகிரகம் பண்ணினார். அல்லேலூயா. அற்று போன வாழ்க்கை இப்போது துளிர்விட்ட ஆரம்பித்தது. பாருங்க, காரணம் தேவன் மேல் அவள் நம்பிக்கை வைத்தா, அந்த நம்பிக்கை உறுதியா இருந்தது. அது மாத்திரம் இல்லைங்க, கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதே ரூத்தின் சரித்திர புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா, அயல் வீட்டுக்காரிகள் நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று வாழ்த்தி அதற்கு ஓபேத் என்று பெயரிட்டார்கள். அவன் தாவீதின் தகப்பனாகிய ஈசாயின் தகப்பன். பாருங்களேன், இந்த ரூத்து வைத்த நம்பிக்கை ஒரு சரித்திரத்தையே உண்டாக்கி விட்டதுங்க. அந்த சரித்திரம் வாசிக்கிறோம் பாருங்களேன். அந்த ஈசாயின் தகப்பன் யாருன்னா, பேரேசுடைய சந்ததியின் வரலாறு. பேரேஸ் எஸ்ரோனை பெற்றான், எஸ்ரோன் ராமை பெற்றான், ராம் அமினதாபை பெற்றான், அமினதாப் நகசோனை பெற்றான், நகசோன் சல்மோனை பெற்றான், சல்மோன் போவாசை பெற்றான், போவாஸ் ஓபேத்தை பெற்றான், ஓபேத் ஈசாயை பெற்றான், ஈசாய் தாவீதை பெற்றான். பார்த்தீங்களா, இந்த ரூத்துக்கு இருந்த கர்த்தர் மேல் வைத்த அந்த நம்பிக்கை உறுதியா இருந்ததுனால அவ சந்ததியும் உறுதியா இருக்கும்படி தேவன் செய்தார். அருமையான தேவனை, யாரெல்லாம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து உறுதியா அவங்க செயல்படுறாங்களோ, உறுதியான நம்பிக்கை வைக்கிறாங்களோ, அவங்க வாழ்க்கை சீயோன் பர்வதம் போல
இருக்க தேவன் செய்வாராம். பாருங்களேன், அந்த வசனம் அழகா சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவங்கள் என்றென்றைக்கு அசையாமல் இருக்கும் சீயோன் பருவத்தை போல இருப்பாள் என்று சொல்லி, இந்த அம்மா ரூத்து தேவன் மேல் ஆணித்தரமான உறுதியான நம்பிக்கை வைத்தாங்க. அதனால அவங்க வாழ்க்கையை அசையாதபடிக்கு நல்ல உறுதியா சீயோன் பருவதம் போல இருக்கக்கூடிய ஒரு மலை போன்ற ஒரு வாழ்க்கையை தேவன் அவங்களுக்கு தந்தார். அதனால அவங்க சரித்திரம் படைத்தாங்க. அந்த தாவீது வம்சத்தில் வந்ததுதான் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவரே கன்மாலையாக கிறிஸ்து. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் அன்பு தேவப்பிள்ளை, இன்றைக்கும் இந்த சந்ததி அழியாமல் இன்னமும் இருக்கு. காரணம் ரூத் தேவன் மேல் வைத்த நம்பிக்கை. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு நீங்க கூட உங்க வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைங்க. அந்த நம்பிக்கை உங்க வாழ்க்கையில உறுதியா இருக்கட்டும். எதற்காகவும் நம்பிக்கை இழக்காதீங்க. என் தேவன் நிச்சயமா என்னுடைய வாழ்க்கையை மாற்றுவார், என் வாழ்க்கையை உயர்த்துவார், என் வாழ்க்கையை ஆஸ்வதிப்பார். நான் வெற்றி பெறுவேன், நான் ஜெயிப்பேன், நான் வாழ்வேன், நான் இருப்பேன், நான் நாளுக்கு நாள் விருத்தி அடைவேன் என்ற அந்த நம்பிக்கையில உறுதியா இருங்க, சொல்லிக் கொண்டு இருங்க. நிச்சயம் தேவன் உங்க வாழ்க்கையை அப்படி ஆஸ்வதிப்பார். நான் இப்போது உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். கண்கள் மூடுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, வார்த்தை கேட்டுக்கொண்டு உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற சுவாமி. என் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே, என் வாழ்க்கை இருளாகி விட்டதே, என் வாழ்க்கை வழி தெரியாமல் போய்விட்டதே, நான் எடுத்த காரியமெல்லாம் நாசமாய் போய்விட்டதே, எனக்கு ஒன்றும் செய்ய முடியவில்லையே, நான் என்ன செய்வேன், ஏது செய்வேன் என்று சொல்லி கர்த்தா திகைத்து இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஏசப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு இப்போது ஒரு நம்பிக்கை என்ன உண்டாகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த நம்பிக்கை ஏசப்பா அவங்க வாழ்க்கையில ஏசப்பா பெரிய அற்புதம் செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. யாரெல்லாம் இந்த வார்த்தை கேட்டு நான் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைப்பேன், நம்பிக்கையில் உறுதியா இருப்பேன்னு சொல்றாங்களோ அவங்க வாழ்க்கையில சீயோன் பர்வதம் போல இருக்க உதவி செய்யுங்கப்பா. ஆசீர்வாதிங்க ஏசப்பா. உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில பெரிய காரியம் செய்யுங்க. எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்களை வெற்றியை கொடுங்க, எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரிய ஜெயத்தை கொடுங்க. ஜெபம் பண்ணி நம்பிக்கொண்டிருக்கிற காரியத்துல அதிசயங்களை செய்யுங்கப்பா. உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, வார்த்தை கேட்டுங்க. இந்த வார்த்தை மூலமா கத்திரங்களோட பேசிருப்பேன்னு சொன்னா திரையில பார்க்க எனக்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமா இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த வார்த்தை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். மற்றவர்கள் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இயேசு நாமத்தினாலே வாழ்த்துக்கள். தீர்க்க தரிசன ஆசீர்வாத ஜெபம் ஒவ்வொரு மாவட்டத்துல நடத்த திட்டமிட்டு இருக்கிறோம். அநேக நாளாய் கர்த்தர் என் மனதில் வைத்த ஒரு பாரம், மாவட்டங்கள் தோறும் இந்த ஜெபத்தை நடத்த வேண்டும் என்பதாக. அது இப்போ இந்த வருடம் நாங்கள் துவக்க இருக்கிறோம். இப்போது சேலம் மாவட்டத்தில் முதல் வியாழக்கிழமை YMCA மினி ஹாலில் முதல் வியாழக்கிழமை இந்த தீர்க்க தரிசன ஆசீர்வாதம் ஜெபம் நடைபெறுகிறது. அதே போல நாமக்கல் மாவட்டத்தில் இரண்டாவது வியாழக்கிழமை காலை 10 மணிக்கு இந்த தீர்க்க தரிசன ஆசீர்வாத ஜெபம் சேதமங்கலம் என்ற பகுதியில் நடைபெறுகிறது. அடுத்தது ஈரோடு மாவட்டத்தில் CSI ஹாஸ்பிட்டல் உள்ள இருக்கிற பிரே ஹாலில் இந்த தீர்க்க தரிசன ஆசீர்வாத ஜெபம் காலை 10 மணிக்கு நடைபெறுகிறது. அதே போல திருப்பூர் மாவட்டத்திலும் மூன்றாவது புதன்கிழமை காலை 10 மணிக்கு இந்த தீர்க்க தரிசன ஆசீர்வாத ஜெபம் நடைபெறுகிறது. இன்னும் மிக விரைவில் எல்லா மாவட்டங்களிலும் இந்த தீர்க்க தரிசன ஆசீர்வாத ஜெபம் நடைபெற இருக்கிறது. நீங்கள் அந்தந்த மாவட்டங்களில் உங்களுக்கு தீர்க்க தரிசன ஆசீர்வாத ஜெபம் நடத்த இருக்கிறோம். நீங்கள் ஒருவேளை நாங்கள் அறிவிக்கிற இந்த மாவட்டத்தில் இருக்கிற நபராக இருப்பேன்னு சொன்னால் நீங்கள் நடைபெறுகிற இந்த தீர்க்க தரிசன ஆசீர்வாத ஜெபத்தில் பங்கு பெறுங்கள். வருகிற யாவருக்கும் தனித்தனியே ஜெபங்கள் ஏறெடுக்கப்படுகிறது. ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். இயேசு விடுவிக்கிறார், உங்களுக்கு அற்புதம் செய்கிறார். வாருங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.